அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் அதில் போட்டுடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் தூள், மல்லித்தூள், இது நல்லா வதங்குது. தக்காளியை போட்டு நல்லா வதக்கி அது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிடுங்க, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது கழுகி வச்ச காளான் பூவெல்லாம் அதில் போட்டு நல்லா கலக்கிடலாம். கலக்கி ஒரு கொதி வந்துச்சுன்னா வெந்துருச்சு.